ஒரு நாள் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனைவி தன் கணவனை பார்த்து சொன்னாள், நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அடையாளமாக என்னுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி இன்று மாலை கொண்டு வாருங்கள். நான் உங்களுடைய குறைகளை எல்லாவற்றையும் தாளிலே எழுதி நான் மாலையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நம் மாலையிலே ஒருவர் குறைகளை ஒருவர் பகிர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பமாக வாழலாம். அது குடும்பத்திற்கு இனிமையாக இருக்கும் என்று சொல்லி ஆலோசனை சொன்னாள். இந்த கணவன் மனைவி கொடுத்த தாளை தன்னுடைய சட்டை பையிலே வைத்துக்கொண்டு அலுவலகம் சென்று விட்டார். மனைவி இல்லத்தின் பணிகளை செய்கின்ற போது, சமையல் செய்கின்ற போதும், வீடை சுத்தப்படுத்தும் போதும், பாத்திரங்களை துலக்குகின்ற போதும் தன்னுடைய கணவனையே சிந்தித்து அவன் சொன்னவைகள், அவன் பேசினவைகள், அவனுடைய குறைகள், அவனுடைய தவறுகள், அவனுடைய அத்தனை குறைகளையும் வரிசையாக தாளிலே எழுதி கொண்டிருந்தார். மாலை ஆயிற்று. கணவன் இல்லம் திரும்பினார். மாலையிலே இருவரும் ஓரிடத்திலே அமர்ந்திருந்து பேசிக்கொண்டிருந்த போது தன்னுடைய மனைவி அந்த தாளை எடுத்துக்கொண்டு வந்தாள். அநேக கணவனுடைய குறைகள், தவறுகள், மீறுதல்கள், தவறான வார்த்தைகள் அத்தனையும் வரிசையாக அதிலே எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றாக மனைவி படித்தாள். படித்து முடித்துவிட்டு இப்போது தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாள், உங்களுடைய கரத்திலே இருக்கின்ற அந்த தாளை தாருங்கள். சட்டை பையிலே இருந்த தாளை எடுத்து, நான் வாசிக்க விரும்பவில்லை, நீயே வாசி என்று சொல்லி தன்னுடைய மனைவியினுடைய கரங்களிலே கொடுத்தார். இப்போது மனைவி அதை வாசிக்க முற்பட்டு அதை எடுத்து பார்க்கின்ற போது அந்த தாள் வெறுமையாக இருந்தது. மனைவி அவர்களிடத்திலே கேட்டாள், ஏன் இந்த தாளிலே ஒன்றும் எழுதப்படவில்லையே, நான் எதை வாசிப்பது என்று சொல்லி. அவர் அழகாய் பதில் சொன்னார், எனக்கு ஏற்ற துணையாய் கிடைத்திருக்கின்ற உன்னை நான் குறை காண விரும்பவில்லை. நான் குறை காண விரும்பவில்லை. என் ஆண்டவர் தந்த பரிசை நான் குறை சொல்லி பேச விரும்பவில்லை. எனவே நான் அதிலே உன்னிலே நிறைவை மட்டும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். குறைவு என் மனதிலே படவில்லை. எனவே எனக்கு ஏதும் குறையில்லை. நாம் இணைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் ஏற்றுக்கொள்ளுதலுமே வெற்றி நிறைந்த குடும்ப வாழ்வினுடைய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற துணையை தந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நல்ல குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புவதற்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கும் ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய குடும்பங்களின் மூலமாய் மகிமைப்படுத்துவதற்கும் நிறைவாய் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.